புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அதிகாரிகளை கண்டித்தும் உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புதுநகர் பகுதி உள்ளது. இங்கு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதே பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று உள்ளது. இதிலிருந்து அடிக்கடி விஷவாயு வெளியேறுவதாக அப்பகுதி மக்கள் கடந்த சில மாதங்களாக அதிகாரிகளை சந்தித்து புகார் அளித்துள்ளனர். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை கழிவறைக்கு சென்ற அந்த பகுதியை சேர்ந்த 3 பெண்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ளனர். இது குறித்து சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு செய்தனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சமையலறை, கழிவறையை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தி சென்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் காலையிலிருந்து சாப்பிடாமலும் கழிவறைக்கு செல்லாமலும் அவதிப்பட்டு வந்தனர். மேலும் அந்த பகுதி மக்களுக்கு தற்காலிக கழிவறை வசதியோ உணவோ இந்த அரசு ஏற்படுத்தி தரவில்லை. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடலை வாங்க உறவினர்கள் மறுத்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கழிவறையை அப்பகுதியில் உள்ள வடிகால் கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தப்படுத்த வேண்டும். மேலும் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்ற வேண்டும். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்கள் அதை ஏற்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கும் மேலாக பேருந்துகள், வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அதிகாரிகளை கண்டித்தும் உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அதிகாரிகளை கண்டித்தும் உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதனை அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம்.